தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் பிரைம் நியூஸ், உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு எபிசோட். ஸோ இன்னைக்கு 230வது எபிசோட். இன்னைக்கும் எக்கச்சக்கமான டெக் செய்திகள் வழக்கம் போலவே உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு. அண்ட் முக்கியமாக நேற்று ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். 30,000 பட்ஜெட்டுக்குள்ள நீங்க எந்த மொபைல் வந்து பிக் பண்ணுவீங்கன்னு சொல்லி அதிகப்படியான ஓட் OnePlus நாடுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. 56% வந்து OnePlus நாடுக்கு போயிருக்கு. ரெண்டாவது இடம் சாம்சங் உடைய புதுசாக லான்ச் ஆச்சு இல்லையா, அந்த F62 அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு 17% நண்பர்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க. மூன்றாவதாக X7 Pro, ரியல்மி X7 Pro நேற்று தான் ரிவ்யூ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ அதற்கு 12% ஓட் வந்து கொடுத்துருக்கீங்க. Vivo V20 Proக்கு 9%. ஸோ மேக்ஸிமம் ஓட்ஸ் எல்லாம் இதுக்கு தான். OnePlus Nord is the winner. இன்றைய முதல் டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானுடைய எக்ஸிஓ ஜெஃப் பிசாஸ் அவர் தான் திரும்ப உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர். எஸ், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போன ஒரு 2 வாரம் நினைக்கிறேன் இலான் மஸ்க் வந்து இருந்தார். இப்போ திரும்பவும் அவருக்கு மேலே வந்து ஸ்கிப் ஆகி இப்போ திரும்ப வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டாரு ஜெஃப் பிசாஸ். ஸோ அமேசான் இஸ் ராக்கிங். ஆல்பபெட் டிரைவிங் யூனிட்ல இருந்து அந்த WAYMO சொல்லக்கூடிய கம்பெனி மூலியமாக இப்போ டிரைவர்லெஸ் டாக்ஸி சிட்டிலேயே வந்து ரோல் அவுட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆல்பபெட் கம்பெனி என்னன்றது தெரியும்னு நினைக்கிறேன். கூகுளுடைய பேரண்ட் கம்பெனி இப்போ ஆளே இல்லாமல், அதாவது டிரைவரே இல்லாமல் ஒரு டாக்ஸி சிட்டிலேயே ரோல் அவுட் ஆக போகுது. யூஎஸ்ல எப்போ வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். கூகுள் கிளாஸ் ரூம் மற்றும் கூகுள் மீட் இந்த ரெண்டுத்துக்குமே புது அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் நமக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 50 ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். யாராச்சும் ShareIT யூஸ் பண்ணுறீங்களா? ஃபுல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமாகவும் யாராச்சும் ShareIT தப்பி தவறி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதில் சின்னதாக ஒரு வல்னரபிலிட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதன் மூலியமாக யார் வேணாலும் உங்களுடைய ஃபோனை உங்களுக்கே தெரியாமல் அப்படி என்ன வேணாலும் பண்ணலான்றதை சொல்கிறாங்க, வெறும் அந்த ShareIT ஆப் மூலியமாகவே. ஸோ பி கேர்ஃபுல். ஆப்பிளில் எப்படி ஏர்ட்ராப் இருக்கும் அந்த மாதிரி நியர்பை ஷேர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்குது. பட் இந்த ஃபீச்சர் வந்து அதிகமாக வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ணவே வந்து கொடுக்கவே இல்லை கூகுள் இது வரைக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ப்ளே மூலியமாகவே, அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதன் மூலியமாகவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஷேர் பண்ணிக்கலாம். இதற்கு இன்டர்நெட் தேவையே கிடையாதுன்றது போல சொல்கிறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். பிசியை பற்றி ஒரு நியூஸ் அப்படின்னா, இன்டெல் அவங்களுடைய 11th ஜென்ரேஷன் ராக்கெட் லேக் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான ப்ராசரை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ப்ராசர் ஒன்றும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரியல. பிகாஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரைசன்லாம் சும்மா பட்டாசு கிளப்பிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் வந்து இன்டெல் தான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக மேபி பில் பண்ணக்கூடிய ஒரு பிசி நம்ம ரைசனில் பில் பண்ணலாம். பட் இந்த பர்டிகுலர் ப்ராசர் எப்படி இருக்கும்? யாராச்சும் இன்டெல் பிரியர்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்விட்டரில் இப்போ ஒரு புது ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா, ஜப்பான் போன்ற ஒரு சில நாடுகளில் மட்டுமே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேரக்ட் மெசேஜில் இனிமேட்டு வாய்ஸ் மெசேஜும் அனுப்ப முடியுன்றது போல் சொல்கிறாங்க. நம்ம ட்விட்டரில் டேரக்ட் மெசேஜ் அதிகமாக பண்ணுறதில்ல. ஸோ வாய்ஸ் மெசேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய பிரைம் நியூஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்பெஷல்ன்றதை விட ஒரு நார்மல் வீடியோ தான். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அல்ட்ராவில் கேமரா நல்லாயிருக்கும், பட் ஒரு நார்மல் கேமரா நல்லா இருக்குமா? வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். போக்கோ அவங்களுடைய புத்தம் புதிய லோகோவை அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோகோவை பார்த்தாலே நடுவில் ஒரு குட்டி சாத்தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷ்லனா மாஸ்கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்கோத்து குட்டி அப்படின்னு சொல்லி தமிழ் யாருன்னா வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பூசணிக்காய் மாதிரி ஒரு பொம்மையை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டெவில் மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களே பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா, மேட் ஃபார் மேட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது பைத்தியக்காரங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். தமிழில் நீங்கள் எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ஒரு லோகோ யாரை கலாய்க்கிறதுக்கு போட்டிருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல விரும்பவில்லை. பட் இருந்தாலும் புது லோகோ, புது முயற்சி பார்க்கலாம். இப்பயாச்சும் போக்கோ F2 இந்தியாவுக்கு கொண்டு வராங்களான்னு சொல்லி. ராஜஸ்தானை தொடர்ந்து இப்போ மத்திய பிரதேஷ்லையும் விலை ஏறிடுச்சு. என்ன விலை ஏறிடுச்சு அப்படின்னா, பெட்ரோல். எஸ், ஆட்டோ கார் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு நியூஸை கொண்டு வரலான்னு பார்த்தா பெட்ரோல் நியூஸ் தான் வந்து வருது. இது வரைக்கும் பிட்காயின் நியூஸை சொல்லது போய் இனிமேட்டு டெய்லி பெட்ரோல் நியூஸை சொல்லும் போல். ஸோ இன்றைக்கி பெட்ரோலுடைய விலை மத்திய பிரதேஷ்லையும் 100 ரூபாயை தொட்டுடுச்சு. தமிழ்நாட்டில் சீக்கிரமாக தொடுமா தெரியல. நிறைய பேர் கடுப்பில் இருக்கீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் இதுதாங்க நியூஸ், தெரிஞ்சுக்கலாம். டீசல் காருடைய சேல்ஸ் போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 65% வந்து உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா டீசல் விலை ஏறலன்னு அர்த்தம் இல்லை, அதுவும் ஏறி தான் இருக்குது. எக்ஸாக்டான விலை தெரியல, பட் கிட்டத்தட்ட பெட்ரோல் விலை கிட்ட தான் இருக்குது. பட் காருடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 65% வந்து ஏறி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மாருதி ஸ்விஃப்ட் டிசையர் இதுதான் அதிகமாக தேடப்பட்ட ஒரு கார் அப்படின்றதும் சொல்கிறாங்க. நல்ல கார் தான், பட் சேஃப்டி
இன்றைய ஐபி கொஸ்டினும் கொஞ்சம் ஆட்டோ ரிலேட்டடாகவே வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பம்பர் ஆஃபர் வந்து கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நாளைக்கே ஒரு காரை புக் பண்ணலாம் ஃப்ரீயா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் கார் வாங்குவீங்களா, டீசல் கார் வாங்குவீங்களா, இல்லை எலக்ட்ரிக் கார் வாங்குவீங்களா? ஆக மொத்தம் கொஸ்டின் என்னன்னா, அடுத்ததான் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னா பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிக் இந்த 3 ஆப்ஷனில் எதை வாங்குவீங்க? இதுதான் இன்றைய கேள்வி. எஸ், எனக்கும் தெரியும் இதெல்லாம் நம்ம வாங்குவோமான்னு யோசிப்பீங்க. கவலை வேண்டாம், கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் வைங்க. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நம்ம வாங்குகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். அந்த மாதிரி தான் ஐபிக்கில் கொடுத்துருக்கேன். டக்குன்னு போயிட்டு நியூஸை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட் பண்ணுங்கள். ஓகே, 28ஆம் தேதி ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரைக்குமே இந்த வருஷத்துக்கான மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் நடக்கும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷமாச்சு நல்லா நடந்தால் சரி தான். பிகாஸ் போன வருஷம் MWC ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோங்க. இது வரைக்கும் வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ், அதாவது இங்கிலீஷில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் போயிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஒரு சில பேர் போயிருக்காங்க. போன வருஷம் நானும் போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணேன். வீசாவும் கிடச்சிருச்சு. நான் ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சு. பட் கொரோனா வந்ததுனால அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அதுவும் நல்ல விஷயம் தான். பிகாஸ் செகண்ட் அஃபெக்ட் ஆனது ஸ்பெயின் தான். நாங்கள் போக வேண்டியதும் அங்கே தான். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய டெக்னிக்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் தொடர்ந்து நம்மளுடைய நியூஸை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே எக்ஸ்ட்ராவாக ஒரு நன்றியும் அதை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.